வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் தொகுதி மக்களின் நலன் கருதி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான ராஜகுமார் அவரது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று உணவு வழங்கினார். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் சிக்கி தவிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கி வரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமாருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீடுதோறும் மழைக்காக உணவு வழங்கி வரும் இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ராஜகுமாருடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம், மூத்த தலைவர் கோபால், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் தேவன் மற்றும் நிர்வாகிகள் ரங்கநாதன், துளசி குமார், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சதீஷ், சங்கர், ரவிக்குமார், சூர்யா, பாலா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது பொதுமக்கள் அளிக்கும் தொலைபேசி எண் திருடப்படுவதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு முன்பின் தெரியாத எண்களில் இருந்து அழைப்பு வருவதாகவும் அவ்வாறு வரும் அழைப்புகளில் புதுச்சேரியில் லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமூக சேவை பிடித்துள்ளதா என சர்வே எடுக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், தனிநபர் தொலைபேசி எண்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதாகவும், குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிக்கு செல்போன் எண்களை கொடுத்த பிறகுதான் இதுபோன்ற அழைப்புகள் வருவதாகவும், இதனால் பண மோசடி உள்ளிட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும், இதனால் தனிநபர் தகவல் திருடப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். கேட்டு சைபர் கிரைமில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அவங்க வந்து இது ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு இருக்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. நேற்று 2 வாட்டி வந்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1:25 ஒரு வாட்டி வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2:34 ஒரு வாட்டி வந்திருக்கு. அது எப்படி வந்தது இதுன்ட்டு வந்த உடனே நமக்கு வரது இந்த ரோபோட்டிக்கல் தான். நீங்கள் எந்த தொகுதி வச்சுக்கிறீங்க? காமராஜர் தொகுதி. நானே என் நண்பர்கள் தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு வேறு யாரும் வரல. நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்திருக்கேன். எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு இதுவோ சார்பாலாம் நம்ம இது பண்ணல. என்னுடைய பாதுகாப்புக்காக நான் வந்து கேட்குறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய நபர்கள் அவங்களுக்கு கால் வந்ததாகவும், அந்த கால் வந்து இப்போ புகார் கொடுக்க வந்திருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காலோ வந்து இந்த ஃபோனில் இருந்து ஃபோன் வர இது வந்திருக்கு. அப்போ எஸ்ஏஆர் ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸ் திருடப்படுதா, இல்லை எஸ்ஏஆர் ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட். காரைக்காலில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் BR சிவா கோரிக்கை மனு அளித்தார். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலால் புதுச்சேரி மாநில காரைக்காலில் பெரும் சேதம் ஏற்பட்டது. வெறும் குடிசை வீடுகளும் பலத்த சேதம் அடைந்தது. இந்த நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மற்றும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் BR சிவா இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது, புயல் மற்றும் கனமழையால் காரைக்காலில் மிகவும் சேதம் அடைந்துள்ளது. அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கொடுப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை. இதற்காக பயம் தேவையில்லை என்றும், ஒரே இடத்தில் கூடினால்தான் பிரச்சனை வரும். ரோட் ஷோவால் எந்த பாதிப்பும் வராது. ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடந்ததற்காக ஒட்டுமொத்தமும் தடை செய்வது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு பகுதியில் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு பகுதியில் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக அமைக்கப்பட்டு சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் தரமானதாகவும் விரைவாகவும் செய்து முடிக்குமாறு, மேலும் மழை காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின்போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் திரு பழனிராஜா, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு உதவி பொறியாளர் லூயிஸ் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பலர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி அமைத்தல், கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள கணபதி நகர் மற்றும் லட்சுமி நகருக்கு ரூபாய் 17,40,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து கரசூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுப்ரீம் நகருக்கு ரூபாய் 9,20,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள முத்தமிழ் நகர் விரிவுக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 15,20,000 மதிப்பீட்டிலும் ஊசுடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டது. அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் அக்ஷரதா ஹோட்டல் உரிமையாளர் அன்பு, மேனேஜிங் டைரக்டர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி சிறப்பான ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் உணவு கூடத்திற்கு பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் இன்வெர்டர் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் நேற்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மூலவர் சிவசுப்பிரமணியருக்கு தீபாராதனை காண்பித்து ஆலயத்தின் முன்பு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் அவரது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தில் பூஜை நாட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பக்தர்கள் மிகுந்த சிரமப்படுவதை உணர்ந்த அவர் ஆலயத்தின் உணவு கூடத்திற்கு இன்வெர்டர் சந்திரமோகன் அவரது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கும் வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு காலை 9 மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் எம்பெருமானுடைய திருச்சபை சன்னிதானத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கோபுரங்களுக்கும் ராஜகோபுரங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சோமாஸ்கந்தர் பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனையும் ஆலய பிரகார உலா செய்து சொக்கப்பானை ஏற்றுகின்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உபயதாரர் தட்டாஞ்சாவடியை சார்ந்த மங்கையர்க்கரசி குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வந்தனர். போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் பதிலளிக்க கோரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் JCM மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக CBCID போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரிய வந்தது. மேலும் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி CBCID போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள், மாத்திரை தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த 4 குடோன்களுக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 48 மணி நேரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் கடிதம் கொடுத்தும் 2 நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் JCM மக்கள் மன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் இன்று மணவெளி தொகுதி JCM மக்கள் மன்ற தலைவர் முருகன் முன்னிலையில் தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் JCM மக்கள் மன்றத்தை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாங்க சட்டசபையும் முற்றுகை பண்ணுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? இது அரசியல் கோஷம் பண்ற போராட்டம் கிடையாது, மக்களுக்கான போராட்டம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது என்ன சாதாரண விஷயமா? என்ன எதுல விளையாடுறது? மக்கள் உயிர்னா அவ்வளவு சாதாரண ஆயிடுச்சு உங்களுக்கு. எதுல கொள்ளடிச்சிங்க, நாங்களும் எங்க வேலையை பார்த்துட்டு போனோம். புதுச்சேரி மாநிலம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக விழிப்புணர்வு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் கலைக்கல்லூரியில் போதைப்பொருள் தடுப்பு திட்டமும் நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து போதைப்பொருள் பயன்பாடு தடுப்பில் இளைஞர்களின் பங்கு என்ன என்ற பொருளில் ஒருநாள் கருத்தரங்கை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கனகவேல் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சமூக பணித்துறை பேராசிரியர் நளினி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்து முன்னேற வேண்டும் என்பது குறித்து சிறப்பாக உரையாற்றினார். மேலும் இன்று இளைஞர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன என்பதை தான் சந்தித்த ஆய்வின் அடிப்படையில் மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியரும் போதைப்பொருள் தடுப்பு திட்ட அதிகாரி பெருமாள் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை போதைப்பொருள் தடுப்பு திட்ட அதிகாரி பெருமாள், இக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் உதயகீதா மற்றும் செந்தமிழ் ராஜா மற்றும் மாணவர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருக்கார்த்திகை தீப உற்சவ விழாவினை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருக்கார்த்திகை உற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோபுரத்தின் மேல் மகா தீப பூஜை நடைபெற்றது. தீபம் ஏற்றுதல் நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் ஆனந்தமுத்து மாரியம்மன் திருக்கோவில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதற்கான உபயதாரர்களாக பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த செல்வ ஞானம், ரமணிக்குமாரி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட முஸ்லிம் கல்லறை வீதி ஸ்ரீ வேதவல்லி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதவல்லி மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 மதிப்பிலான காசோலை புதுச்சேரி அறநிலைத்துறை மூலம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று ஊர் முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட முஸ்லிம் கல்லறை வீதி ஸ்ரீ வேதவல்லி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதவல்லி மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 மதிப்பிலான காசோலையை புதுச்சேரி அறநிலைத்துறை மூலம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று ஊர் பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்களை சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து பேசிய பொழுது, தொகுதி முழுவதும் சாலைகள், வாய்க்கால்கள் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தினம்தோறும் மக்களுக்காக பணியாற்றி வருகிறீர்கள் என பாராட்டினர். மேலும் முஸ்லிம் கல்லறை வீதி ஸ்ரீ வேதவல்லி நகரில் வாய்க்கால் கட்டைகள் சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரச்சனையை உடனடியாக எடுத்துரைத்தார். பின்னர் ஊர் பிரமுகர்களுடன் நேரடியாக நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அவர்கள் முன்னிலையில் மனுவை உதவி பொறியாளரிடம் வழங்கி அப்பகுதியில் வாய்க்கால் கட்டைகள் சீரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதோடு நேதாஜி நகர் குப்பம்மா குளோஸ் வீதி சாலை சீரமைப்பு, புறா குளம் தூர்வாரும் பணி, அசோகன் வீதியில் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டைகள் சீரமைப்பு போன்ற கூடுதல் பணிகளையும் மேற்கொள்ள கோரிக்கை வைத்தார். உடன் கிளை செயலாளர் செல்வம், சேகர், ராகேஷ், ஊர் பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
மணவெளி சிவலிங்கபுரம் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவில் மகா தீபம் ஏற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாத உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்றது. தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு மாட வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் நேற்று காலை பரணி தீபமும் மாலை ஆலய ராஜகோபுரத்தில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆலயத்திற்கு 50,000 ரூபாயினை நன்கொடையாக வழங்கினார். நடைபெற்ற இவ்விழாவில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், சிவனடியார்கள் சிறப்பாக செய்தனர். முத்துப்பிள்ளைபாளையம் புதுநகரில் எழுந்தருளியுள்ள கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1008 விளக்குகள் ஏற்றி பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த முத்துப்பிள்ளைபாளையம் புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் கிராம மக்கள் இணைந்து 1008 அகல் விளக்குகளால் தீபமேற்றி ஆலயம் முழுவதும் அலங்கரித்து சிறப்பு வழிபாடுகள் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வன், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் மற்றும் உறுப்பினர்கள் சுபாஷ், காளிதாஸ், ஏழுமலை, செல்வ பெருமாள், சந்திரசேகரன், பரந்தாமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி ரமா அறக்கட்டளை சார்பில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி ரமா அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். இதற்கு முன்னதாக புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த ஆண்டியார்பாளையம் பெட் பகுதியில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிக்காக அறக்கட்டளை சார்பில் 10,000 ரூபாய் நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் அதன் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சொல்லுண்ணா கோயில் எங்க போகணும்?
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் மற்றும் முருங்கம்பாக்கம் முத்துலட்சுமி நகர் பகுதியில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் செட்டிக்குளம் பகுதி சாலையை அகலப்படுத்துவதற்காகவும் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக ரூபாய் 48.69 லட்சம் மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிக்கான பூமி பூஜை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதேபோன்று அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் நிலையிலிருந்து தேங்காய் திட்டு சாலையை மேம்படுத்த ரூபாய் 29.52 லட்சம் மதிப்பிலான பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.